ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பேட்டில் வியூ ஆர்ச்சர்ட்ஸ் நியூ ஜெர்சியில் ஸ்ட்ராபெரி பிக்கிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வர வேண்டிய இடத்துல இதுவும் ஒன்று தான். இங்கே இருக்கிற ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம கடையில் வாங்குகிற ஸ்ட்ராபெரி இல்லை, நேராக வயலுக்குள்ளே போய் நம்ம கையால் பறித்து எடுத்துக்கலாம். அதுதான் இந்த பிக் யுவர் ஓன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு என்ன தேவையோ நீங்களே வந்து பிடுங்கி அதை பிக் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிற எல்லா என்டையர் டீட்டெயில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நியூ ஜெர்சியிலேருந்து சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு இது ஈஸியான பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். எங்கள் வீட்டிலேருந்து ஆக்சுவலாக வந்து ஜஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ நியர்பை தான் 25 கிலோமீட்டர்ஸ். ஸோ நியூ ஜெர்சியில் இருக்கவங்க கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்க்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அந்த வயலுக்குள்ள நம்மளே இறங்கி கூட வாங்கிட்டு நேரா வந்து உள்ள போய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து பிடுங்கி சாப்பிட்டுக்கலாம். ப்ளஸ் அந்த கூடையில பிடுங்கிட்டும் வந்துக்கலாம். இதோட டீட்டெயில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெர்சனுக்கு வந்து $5. அதாவது இப்போ உங்களுக்கு வந்து பிலோ 3 இயர்ஸ் கிட்ஸ்னா அவங்களுக்கு கிடையாது. அதுக்கு மேல இருக்கவங்க எல்லாத்துக்கும் இப்போ உங்க வீட்ல 3 மெம்பர்ஸ் அப்படின்னா 3 மெம்பர்ஸ்க்கு $15 பே பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பேஸ்கெட் குடுத்துருவாங்க. நீங்க என்ட்ரன்ஸ்ல உள்ள வந்துக்கலாம். அந்த பேஸ்கெட்ல எவ்வளோ ஃபில் பண்றீங்களோ, அந்த ஃபில் பண்றத வந்து அந்த டிக்கெட் அமௌண்ட்லயே வந்து ரெட்யூஸ் பண்ணிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 3 எல்பி எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா, உங்களோட $15 ஓவர். சப்போஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அப்படின்னா, ஒரு $2, $3 நீங்க பே பண்ற மாரி இருக்கும். ஆனா ஒரு விஷயம், நீங்க எவ்வளோ எடுத்துட்டு போறீங்களோ, அத திரும்ப வந்து எனக்கு 3 எல்பி மட்டும் போதும் 15க்கு எக்ஸ்ட்ரா நான் பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5 ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா கூட, அதுக்கு கூட வந்து நீங்க பே பண்ற மாரி தான் இருக்கும். ஆனா மத்த இடங்கள் மாரி பே பண்ணிட்டு தனியா வந்து வாங்குறதுக்கும் அமௌண்ட் கிடையாது. நீங்க குடுத்த டிக்கெட்லயே அழகா வந்து ரெட்யூஸ் பண்ணிருவாங்க. அதுதான் இதோட ஸ்பெஷலு. ஸோ நீங்க வந்து ஜஸ்ட் வாங்குற உங்களோட ஃப்ரூட்டுக்கு மட்டும் தான் பே பண்றீங்க. என்ட்ரன்ஸ்க்கு கிடையாது. ஸ்ட்ராபெர்ரி பிக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த ஃபார்ம் மார்க்கெட்டில் கண்டிப்பாக பாருங்கள். இங்கே வந்து பழம், ஜாமு, பேக்கரி ஐட்டம் எல்லாமே இருக்குது. அது தனியாக இதுக்கு பேக் சைடில் வந்து அவங்களோட பேக்கரி இருக்குது. காலையில் சீக்கிரமாக வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரஷ் வந்து கம்மியாக இருக்கும். வசதியாக இருக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளான வந்து ஷூஸ் போட்டுக்கோங்க. தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க. சம்மரில் தான் இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிட்டு வாங்க. தொப்பி இருந்துச்சு அப்படின்னா வந்து கேப்போட போட்டுட்டு வாங்க. ஸ்ட்ராபெர்ரி சீசன் ஆரம்பிச்சு வர்றதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா வந்து அறுவடைய பொறுத்து என்ன கரெக்ட்டான இருக்கோ அந்த டைம்ல தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. மொத்தத்தில சொன்னா இது வெறும் ஸ்ட்ராபெர்ரி பிக்கிங் மட்டும் இல்ல, இயற்கையோட ஒரு நல்ல அனுபவம். குடும்பத்தோட செலவழிக்க ஒரு அழகான நாள். அதோட நெறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். செம்ம ஸ்பாட்டு தான். இங்க நியூ ஜெர்சி சுற்றுலா பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஆர்ச்சர்ட் வியூ இத வந்து மறக்காம பாருங்க. எக்ஸாக்ட்டா சீசன் எப்ப ஆரம்பிக்கும் அப்டின்னா, பொதுவா வந்து மே மாசம் கடைசிலருந்து ஜூன் மாசம் வரைக்கும் தான் இருக்கும். அந்த நேரத்தில தான் வயல் முழுக்க அப்படியே சகப்பா வந்து ஸ்ட்ராபெர்ரி இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அகைன் இங்க எல்லாமே வந்து சீசனல் தாங்க. சீசனுக்கு தகுந்தாப்படி இப்ப இந்த ஃபார்ம் வச்சிருக்காங்கல்ல, இதோட அவ்ளோ அவங்க போட்ட உழைப்பு எல்லாமே வந்து இப்ப ஜஸ்ட் இந்த ஒரு 3 வீக்ஸ் தான். 3, 4 வீக்ஸ்ல வந்து வரவங்க எல்லாருமே இத வந்து பிடுங்கிட்டு போயிட்டாங்க அப்டின்னா வந்து அவ்வளோதான். இதுக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதில வந்து வேற ஏதாவது பீச்சு, ஆப்பிள் அப்படின்னு ஒவ்வொரு சீசனுக்கும் தகுந்தாப்படி இங்க வந்து ஃபார்ம் இருக்கு. ஆனா, கடையில வாங்கி சாப்பிடுற ஸ்ட்ராபெர்ரிக்கும், இந்த ஸ்ட்ராபெர்ரிக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஆக்சுவலா நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். பட் இருந்தாலும் எங்களாலலாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எடுத்துட்டு லைட்டா ஜஸ்ட் அந்த டஸ்ட் ஏதாவது இருந்தா ஊதி விட்டுட்டு, அப்படியே டைரக்ட்டா சாப்பிட்டுட்டோம். அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா அப்படியே நல்லா ஜூஸியா அவ்ளோ நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் அழகா இருக்கு. சாப்பிடுறதுக்கும் அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா நல்லா இருந்துச்சு. கடையில வாங்கிட்டு வந்தோம்னா பாக்ஸா அதில ஒரு 4 பாக்ஸ் 1 பாக்ஸ் வாங்கிட்டு வரோம்னா, அதில ஒரு 4 பழம் நல்லாருக்கும். 5 பழம் நல்லா இருக்காது. ஆனா, இங்க வந்து நம்மளுக்கு என்ன சைஸ்ல வேணும், எவ்ளோ வேணும் எல்லாமே நம்மளா வந்து டிசைட் பண்ணி நம்மளா வந்து பிடுங்கி எடுத்துக்கலாம். இதோட கம்ப்ளீட் டீட்டெயில் வேணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு இங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். வீடியோலயே வந்து ஆட் பண்றேன். கரெக்ட்டான டைம்ல வந்து பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாமே புடுங்கி நல்லா எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அதுலயும் எனக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப வந்து இந்த ஃப்ளவரும், ஃப்ரூட்ஸும் வந்து பிக் பண்றது ரொம்ப பிடிக்கும். அ என் ஃப்ளவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, வச்சு பார்த்துட்டே இருப்பேன். இந்த மாரி ஃப்ரூட்ஸு ஏதாவது யார் வீட்லயாவது ஒரே ஒரு சின்னதா நம்ம ஊர்ல பச்சை மிளகா, புடலங்கா அந்த மாதிரி ஏதாவது
வளர்ந்துச்சுனா கூட நான் ஓடி போயிட்டு பிடுங்குறதுக்கு போவேன். அவங்க "என்ன உனக்கு வேணுமா?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்ல எனக்கு வேண்டாம். ஜஸ்ட் பிடுங்கி தாரேன். எனக்கு அந்த பிக் பண்றது ரொம்ப பிடிக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு, அவ்ளோ ஆசையா வந்து பிக் பண்ணி பிடுங்கி எடுக்கணும். ஆப்பிள் பிடுங்கணும். இந்த மாரி ஸ்ட்ராபெர்ரி இந்த மாரி இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல என்ன காய்னாலும் வந்து பிடுங்கி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. இந்த அரவுண்ட் 120 ஏக்கர்ஸ்ங்க. ஸ்டார்ட்டிங் பார்த்தீங்கன்னா, அவ்வளோவா ஃப்ரூட்ஸ் இல்ல. சின்ன சின்னது இருந்துச்சு. நாங்களும் தேடி தேடி பார்த்தேன். என்னடா ஃப்ரூட்டே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் உள்ள அப்படியே நடந்து வந்து எண்டுக்கு போய் பார்த்தோம். எண்டுல பார்த்தா எண்டுலயும் இல்லங்க. இன் பிட்வீன்க்கு நடுவுல மிட்ல தான் கொஞ்சம் விட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா, இப்போ ஒரு 2, 3 வீக்ஸ் நடக்குதா, மோஸ்ட்லி இந்த சாட்டர்டே, சண்டே வீக்கெண்ட்ல தாங்க ரொம்ப ரஷ்ஷா எல்லாருமே வர்றாங்க. ஸோ, எல்லாரும் வர்றவங்க பாதி பேரு பிக் பண்றாங்க கரெக்ட்டா. சில பேர் பிக் பண்ணி கீழ விழுந்துருது. குழந்தைகளும் வராங்களா, குழந்தைகளும் வந்து கீழ பிடுங்கி போட்டுர்றாங்க. நெறைய வேஸ்ட்டும் பண்றாங்க. அதுலயும் கொஞ்சம் காய் இல்லாம கரெக்ட்டா பார்த்து ஏன்னா இது எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. ஒருத்தவங்கலாம் பார்த்தா கொஞ்சம் காயா புடுங்கிட்டு போனாங்க. இப்ப நம்ம ஊர்லனா தெரியும். இது வாழைப்பழம்னா இப்ப இன்னைக்கு காயா எடுத்து வச்சோம்னா, நாளைக்கு பழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இத பத்தி எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பழமாவே புடுங்கிட்டு வந்துரலாம்னு சொல்லிட்டு, நாங்க 3 எல்பிக்கு மேலேயே புடுங்கிட்டோங்க. நாங்க புடுங்கி முடிச்சுட்டு வெளிய வந்து அவங்கட்ட காமிச்சோம் அப்படின்னா வந்து, எக்ஸ்ட்ரா வந்து நீங்க $3 பே பண்ணணும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களும் வந்து எக்ஸ்ட்ரா பிடுங்கினதுக்கு $3 வந்து பே பண்ணிட்டோம். ஆனா, இங்க வந்தவங்க மோஸ்ட்லி நம்ம ஆளுங்க எல்லாருமே வந்து என்ன சொல்றது, நல்லா காலையில வந்திருந்தாங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சுக்கு நம்ம வயத்த நிரப்பிட்டு போயிரலாம் போலங்க. அந்த அளவுக்கு பிடுங்கி, பிடுங்கி, பிடுங்கி சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம். நல்லா செம்மையா இருந்துச்சு. ஏன்னா, அந்த ஜூஸியா, ஃப்ரெஷ்ஷா இருக்கா, அந்த ஃப்ரெஷ்னஸ பார்த்தா கண்டிப்பா வந்து நம்மளால சாப்பிடாம இருக்க முடியல. அதனால பிடுங்கி, பிடுங்கி கொஞ்சம் கீழலாம் பார்த்தா 1, 2 அழுகியெல்லாம் கிடக்கு. ஆனா, இந்த ஃபார்மிங்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இங்க பாருங்களேன், ஃபுல்லா கவர் வச்சு அந்த தண்ணியெல்லாம் வெளிய வந்து வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு, இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இது பண்றாங்க. நம்ம ஊர்லலாம் வரமாட்டேங்குது. ஐ திங்க் இந்த வெதர் தாங்க. இங்க பயங்கர கோல்டு. சம்மருன்னு பேரு தான். ஆனா பார்த்தீங்க அப்டின்னா, சடனா மறுநாள் பார்த்தா அப்படி கோல்டா இருக்கு. இன்னைக்கெல்லாம் சம்மர் தான். காலையில பயங்கர வெயில் அடிக்குது. ஈவினிங் அந்த நேரத்தில 3:30 மணிக்கெல்லாம் பார்த்தா, சடனா அப்படியே வந்து டெம்பரேச்சர் ட்ராப் ஆயிடுச்சு. இந்த மாரி யாருக்கெல்லாம் வந்து ஸ்ட்ராபெர்ரி இந்த மாரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் பிக் பண்ண பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்து என்ன மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அன்டில் தென் பாய் ஃப்ரம் இளவரசி. மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்.